ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு எவ்வளோ ஈஸியாக வைக்கணுங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டேஸ்டியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புளி அரைக்கும் போது கம்மியாக போட்டுக்கோங்க. இது அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. புளி மட்டும் யூஸ்வலாக நீங்கள் போடுறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எகெயின் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா அதுக்கப்புறம் கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஷேடு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எகெயின் அதே பேனில் கொஞ்சமாக அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக ஒரு 5 to 6 எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகும். நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எகைன் சாட் பண்ணிங்க. உப்பு நீங்கள் இது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் பண்ணி எகெயின் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சாலை உள்ளே போட்டுருங்க. கட் பண்ணி வேக வச்ச அந்த பிரிஞ்சாலை போட்டுட்டு எகெயின் அந்த பிரிஞ்சால்லேருந்து அந்த மசாலா இதெல்லாம் பிரிஞ்சால் கொஞ்சம் எடுத்துக்கிற வரைக்கும் நல்லா ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் வேக விடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. இது ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய், see you in my next video. Bye.